அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஜி கிளாஸுங்க. பாய்லர் யூஸ் பண்ணிகிட்ருக்க சாதாரண கேஜி கிளாஸ். இது கேஜி கிளாஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூப் கேஜி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இது எத்தனை டன் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டன் வரைக்கும் இருக்கிற பாய்லர்ஸில் வந்து இந்த கேஜி கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அதுக்கு மேலே இருக்கிற பாய்லர்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5 டன்னுக்கு வரைக்கும் தான் கெப்பாசிட்டியான ப்ரெஷர் தாங்குங்க இந்த கேஜி கிளாஸு. இதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா 10 டன்னு 15 டன் 20 டன் போகும்போது அது கேஜி கிளாஸ் வேறு மாறுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இந்த டியூப்பை கிளாஸ்னால் தாங்க முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm இருக்குங்க திக்னஸ்ஸு. லென்த் வந்து உங்கள் பாய்லர் எவ்வளவோ பாய்லருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுபாடு ஏற்படுங்க. ஒரு ஒரு அதாவது இன்னொரு சில 2 டன் பாய்லரில் வந்து லென்த் கம்மியாக இருக்குங்க. இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்மியாக இருக்கும். இதே வந்து இது 5 டன் பாய்லரு 4 டன் பாய்லர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்குங்க கேஜி கிளாஸு. என்ன உங்களுக்கு லென்த்தோ அதை அளந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குதுங்க. நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடியது தான். இதுலேயே வந்து ஏன் 2 டன்னு 4 டன் 5 டன் இருக்கிற பாய்லர்ஸுக்குமே இன்னொரு வெரைட்டி இருக்குல்ல, அந்த கேஜி கிளாஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போடலாம். அது என்னென்னா ஒரு கேஜி கிளாஸ் 30,000 வரும். ஆனால் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரை ஒர்க் ஆகுங்க. இந்த கேஜி கிளாஸ் வந்து ரேட் கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸுங்க. இது என்ன கோல்டு கலர் இருக்குது இந்த வால்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்வு பார்த்திங்கன்னா பிராஸ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இரும்போ இல்லை வந்து எஸ்எஸ்ஓ இந்த மாதிரி மெட்டல் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் வால்வுங்க. இந்த பிராஸ் வால்வு பார்த்திங்கன்னா ஹீட்டை எதுக்காண்டி இரும்பில் போட்டுக்கலாம்ல, ஏன் வந்து பிராஸில் போட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு வந்து ஹீட் ஆகும். ஹீட் ரொம்ப அதிகமானாலும் இந்த டியூப் வந்து கொஞ்சம் டியூப்பை ஹீட் எடுத்துக்கும். தாங்கக்கூடிய டெம்பரேச்சரில் தான் இருக்குது டியூப்பு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு வந்து உங்களுக்கு செட் ஆகாது இந்த கேஜி கிளாஸுக்கு. அதனால் வந்து பிராஸில் தான் இது செஞ்சுருப்பாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இந்த ப்ராசஸ் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். கேஜி கிளாஸ்க்கு வந்து ஹீட்டை வந்து ஓரளவுக்கு கம்மியான கொடுக்குறக்கு 50% வச்சுக்கோங்களேன். அந்த 50% உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து போகாமல் இருக்கிறக்காண்டி, அதாவது கேஜி கிளாஸுக்கு போய் கேஜி கிளாஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி மெட்டலில் வந்து செய்வாங்க ப்ராஸில். இந்த வால்வு என்ன ஹேண்டில்ஸ் வந்து இப்படி இருக்குது, மேலே இருக்குது, இந்த ஹேண்டில்ஸாக இப்படி கீழே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காக் வால்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஜி கிளாஸ் இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஜி கிளாஸ் மாட்டுறதுக்கு இந்த நட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, 2 நட்டு. இந்த 2 நட்டுலாம் டைட் பண்ண போகிறோங்க. இந்த நட்டு 2யுமே டைட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளே ஒரு புஷ் போட்டிருப்பாங்க. கோன் வாஷ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். இங்கே ஒரு கோன் வாஷர், இங்கே ஒரு கோன் வாஷர். அந்த கோன் வாஷர் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமோ வாட்டரோ வந்து வெளியே வராமல் இருக்கிறக்காண்டி கேஸ் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் கட் டைப்பில் இந்த கோன் வாஷர் இங்கே ஒரு வாஷர், இங்கே ஒரு வாஷர் போட்டிருப்பாங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த கேஜி கிளாஸ் தாங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மந்த் வரைக்குங்க. அப்புறம் கேஜி கிளாஸ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த புஷ்ஷுன்னு நான் சொன்னேன்ல கோன் வாஷரு, அது தேய்மானம் அடைஞ்சு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துல லீக்கோ, இந்த இடத்துல லீக்கோ, மேலே இங்கேயும் லீக்கேஜ் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா, இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, வாட்டர் வால்வு ஸ்டீம் வால்வு 2மே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கழட்டணுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டணும். எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்கள் மேலே உடைஞ்சு உங்கள் மேலே படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாய்லரில் 10 கேஜி 20 கேஜி கூட வச்சுருந்துருப்பீங்க. அது அந்த ஃபோர்ஸில் அடித்தா இருக்கிற துப்பாக்கி கூட அதிக வேகத்தில் இது வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ரெயின் வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இந்த கேஜி கிளாஸை நீங்கள் கழட்டி வேலை பார்க்கணுங்க. சரிங்களா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளெல்லாம் வந்து வெறும் இரும்புலாம் இருக்காதுங்க. இரும்பு மட்டும் இருக்காது. உள்ளே வந்து இந்த நீடில் மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இரும்பில் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நீளமாக இரும்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த இரும்பில். அதுக்கு மேலே வந்து காக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா உருண்டையாக நீளமாக இருக்கும். உருண்டையாக இருக்கும். அதில் இந்த சைடு ஒரு ஓட்டை, இந்த சைடு ஓட்டை, 2 ஓட்டை இருக்கும். அது வழியாக தான் ஸ்டீமோ வாட்டரோ பாஸ் ஆகிருக்கு. இந்த இரும்பு சுற்றும்போது என்ன ஆகும்னா, அந்த புஷ்ஷு வந்து அந்த காக்கு வந்து ஒரே இடத்துல தான் இருக்குங்க. உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு காக்கு, இங்கே ஒரு காக்கு, இங்கே ஒரு காக்கு, 3 வால்வுக்கு 3 காக்கு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் இந்த இரும்பை சுற்றும்போது தான் அந்த ஹோல்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வாட்டரோ ஸ்டீமோ வர்றதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து
எப்படி இது கழட்டி மாட்டுறது, இது எப்படி உள்ள என்னென்ன மெத்தடில் அந்த காக் வால்வு இருக்குது எப்படி வச்சுருக்காங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டயக்ராம் போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்புறம் என்ன மெட்டல்லையுமே அதுவும் இல்லாமல் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுங்கிறத, அதாவது இதுக்குள்ளே என்ன காக் வால் எந்த டிசைனில் இருக்குது, இது எப்படி இது ஒர்க் ஆகும், இது எப்படி கழட்டி மாட்டுறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.